எங்களுக்கும் அதிக தொகுதிகளை கொடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் பே சண்முகம் கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். கடந்த முறையை விட இந்த முறை கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பதே எங்களின் நிலைப்பாடு என்றும் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் தேமுதிகவுக்கு அதிக தொகுதிகள் தர முடியும் என்றால் எங்களுக்கும் தர வேண்டும் என்று சண்முகம் வலியுறுத்தியிருக்கிறார். அவர் பேசியதை பார்க்கலாம். இன்றைக்கு நடைபெறுவதாக இருந்த பேச்சுவார்த்தை என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு சில நாட்களில் நாளைய தினம் ஆர்ப்பாட்டம் இருக்கிறதுனால அதற்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தை என்பது நடக்கும். தொகுதிகளை குறைத்துக் கொள்வதற்கு திமுக தரப்பில் சொல்லப்படுறதா சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே கேட்ட தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் நம்ம கேட்க இருந்தோம். இப்போ தொகுதிகளை குறைக்க சொல்றதுனால எந்த அளவுக்கு நமக்கு சாதக பாதகமா இருக்கு? இல்லை, இரட்டை இலக்கத்தில் போட்டியிட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம். அதே எண்ணிக்கையை தான் அவங்கள்ட்டையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவர்கள் பல புதிய கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்குள் வந்திருக்கிற காரணத்தினால் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு தொகுதிகள் தருவது சிரமம் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் இதே சிரமத்துக்கு மத்தியிலே தான் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலான தொகுதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு கூடுதலாக வழங்கப்படும் என்று உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் கூடுதலாக தருவதற்கு வாய்ப்பு இருக்கிற போது இடதுசாரிகளுக்கு தர முடியாது என்று சொல்வதற்கான எந்த விதமான நியாயமும் இல்லை. ஆகவே கடந்த முறையை விட கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முடிவு. அதை அந்த பேச்சுவார்த்தை குழுவோடு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரிடம் கலந்து பேசி தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதிக தொகுதிகள் தர முடியாது என்று திமுக குழு கூறுவது நியாயமில்லை என்று மார்க்சிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். எங்களுக்கும் அதிக தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று சண்முகம் வலியுறுத்தியிருக்கிறார். அவர் பேசியதை நாம் பார்த்தோம். கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 6 தொகுதிகளில் போட்டியிட்டது. இந்த முறை கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என விருப்பம் தெரிவித்திருப்பதாக மார்க்சிஸ்ட் மாநில செயலர் பே சண்முகம் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் காங்கிரஸ் தேமுதிகவுக்கு கூடுதலாக ஒதுக்கப்படுவதைப் போல எங்களுக்கும் தர வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் பே சண்முகம். திமுகவுடன் இன்று நடைபெற இருந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் இன்று தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை 2ஆம் கட்டமாக நடைபெறவிருந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் தேமுதிகவுக்கு கூடுதலாக ஒதுக்கீடு செய்ததை போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் அக்கட்சியின் மாநில செயலர் பே சண்முகம். தொகுதிகளை குறைத்து கொடுத்தால் அதனை ஏற்பதா இல்லையா என்பது குறித்து குழு முடிவெடுக்கும் என்று சிபிஐ மாநில செயலர் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் எங்கள் தேர்தல் குழுவே முடிவு செய்யும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். போட்டியிடும் தொகுதிகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வீரபாண்டியன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தொகுதிகள் குறைக்கப்பட்டால் அதனை ஏற்பதா வேண்டாமா என்பதை தேர்தல் குழு முடிவு செய்யும் என்றும் மு வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். பாஜகவை வீழ்த்துவதே எங்களின் ஒரே குறிக்கோள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். திமுகவுடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தேர்தல் குழுவே இறுதி முடிவு எடுக்கும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் மு வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் வேகம் எடுத்திருக்கும் நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு என்னவாக இருக்கப் போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழலில் எங்களுக்கும் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியிருக்கிறது.